அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முறை பள்ளிக்கு வந்து தொழுகைக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். நபித்தோழர்கள் பள்ளிக்கு வருவதற்கு தாமதமாகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கோபத்தில் சொன்னார்கள், யாரெல்லாம் பள்ளிக்கு இகாமத் சொல்லப்பட்டதற்கு பிறகும், அதான் சொல்லப்பட்டதற்கு பிறகும், அழைப்பு விடுக்கப்பட்டதற்கு பிறகும் யார் பள்ளிகளுக்கு வராமல் வீடுகளில் தங்களுடைய தொழுகைகளை ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்களுடைய வீடுகளை நெருப்பால் எரிக்க என் மனம் நாடுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நம்முடைய வீடுகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், ஒரு கண் தெரியாத நபித்தோழர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு கண் தெரியாது, இரவுடைய நேரங்களில் பள்ளிக்கு வருவதற்கு சிரமமாக இருக்கிறது, பாதையின் காரணமாக நான் வீடுகளில் தொழுவதற்கு அனுமதி இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அதானுடைய சத்தம் உன்னுடைய காதில் விழுகிறதா? அவர் சொன்னார், ஆம் என்று. அப்படி என்றால் உனக்கு எந்த ஒரு அனுமதியையும் நான் பார்க்கவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழருக்கு சொன்னார்கள். நமக்கு கண் தெரியாது.